இப்போ ரெண்டையுமே வெளியில பண்ணி விடுறான். இப்போ ஏன் அப்படின்னா யாருக்கும் எந்த வேலையும் பண்ண வேண்டாம்னா கை கால அசக்க கூடாது. அதனால என்ன பண்ணான், எல்லாத்தையும் வெளியில ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தொகையை கொடுத்து கட்டிட்டோம்னா கல்யாணமோ மத்தொன்னோ அபரகாரியமோ எதுவா இருந்தாலும் அவன் பார்த்துக்கிறான் மொத்தமா. ஒரு நம்மால எந்த காரியத்தையும் இழுத்து போட்டு பண்ண முடியாது. ஒரு டம்ளர் தீர்த்தம் கூட யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்ற காலம் ஆயிடுச்சு. அப்படி ஆனபடினால எல்லாத்தையுமே வெளியில பண்ணிவிடுறார். அப்படி கிடையாது. இப்போ சில பேர் என்ன பண்றா அப்படின்னா ஸ்ராத்தாதிகள் மட்டும் கிரகத்துல பண்றா. இந்த விசேஷ காரியங்கள், அதாவது கல்யாணம் முதலிய காரியங்கள், சுப காரியங்கள் அதெல்லாத்தையும் சத்திரத்துல பண்றா. ஏன் அப்படின்னா ஸ்ராத்தம் முதலிய காரியங்களுக்கு குறைவாக மனிதர்கள் வருவார்கள். ஆனால் இதை போல சுப காரியங்கள் என்று சொன்னா நிறைய மனுஷா வருவா. கிரகத்துல எங்க வீடு இருக்கு, வீட்டுல எங்க இடம் இருக்கு, நாளை இடம் இல்லாதபடினாலே சத்திரத்துல பண்ணிடுவோம் என்று சத்திரத்துல பண்ணிக்கிறார்கள். ஆனா அந்த காலத்துல இத்தனை பேரெல்லாம் அழைக்க மாட்டான். ஊர் விட்டு ஊர் வரதே ரொம்ப கஷ்டம் இல்லையோ. உள்ளூர்லயே எல்லாம் முடிஞ்சிடும். கல்யாணம்னு சொன்னா உள்ளூர்லயே எல்லாம் முடிஞ்சிடும். அதனாலே அவரவர்கள் கிரகத்துல வருவா, ஆசீர்வாதம் பண்ணுவா, அவா வீட்டுக்கு புறப்பட்டு போடுவா. அவ்வளவுதான் அந்த காலத்துல நடந்திருந்த கிரமம். ஆனா இப்பொழுதுதான் ஊர் விட்டு ஊர் எல்லா பந்துக்களும் வருகிறபடினாலே கிரகங்களிலே இடம் போறாது. அதனாலே சத்திரத்துல பண்றான். சத்திரத்துல பண்றபடினால என்ன ஏற்படுது அப்படின்னா கல்யாணத்துல எத்தனையோ ஸ்வஸ்தி வாசனங்கள்லாம் இருக்கு. அதாவது இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய எஜமானனுக்கு ஐஸ்வர்யா, ஆரோக்கியம், ஆயுஷ் எல்லாம் நன்னா அபிவிருத்தி அடையட்டும், இவன் குடும்பத்தோட நன்றாக இருக்கட்டும் என்றெல்லாம் எத்தனையோ ஸ்வஸ்தி வாசனங்கள். இப்படிப்பட்ட ஸ்வஸ்தி வசனங்கள்லாம் இடத்துல சொல்ல சொல்ல என்ன ஏற்படுறது, அஸ்ய எஜமானஸ்ய அப்படின்னு தொடங்கி நிறைய சொல்றார் வாத்தியார். இப்படி சொல்ல சொல்ல என்ன ஏற்படுறது அப்படின்னா இதெல்லாம் கிரகத்திலே பண்ணி சொன்னால் கிரகத்தினுடைய எஜமானன் யாரோ அவனுக்கு, அந்த கிரகத்திலே இருக்கக்கூடியவனுக்கு நல்ல ஐஸ்வர்யம், தனதானியங்கள், புத்திரர்கள், அதற்கு மேலே சந்ததிகள் இதெல்லாம் நன்னா வளரும், நல்லா இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் சத்திரத்திலே சொல்லிக்கிறபடினாலே அஸ்ய எஜமானஸ்யன்னு ஆரம்பிச்சு சொன்னா இந்த சத்திரத்தினுடைய எஜமானன், இந்த சத்திரத்துக்கு சொந்தக்காரன் இருக்கானே அவனுக்கு நல்ல ஐஸ்வர்யம் எல்லாம் பெருகிறது. ஒவ்வொரு கல்யாணம் ஆனவுடனே ஒரு குழந்தை பிறக்கிறது, அவனுக்கு சந்ததி சந்தானம் வளர்ந்துட்டு போறது அவனுக்கு. இதெல்லாம் பார்க்கிறோம் இடத்துல. சத்திரக்காரனுக்கு இதெல்லாம் நன்னா ஏற்படுறது இடத்துல. அதனால அவனுக்கு நன்னா செழிப்பு, நன்னா ஆனந்தமா இருக்கான், நிறைய ஐஸ்வர்யம் எல்லாம் அவனுக்கு சேர்ந்துட்டே போறது. ஆனால் அதை செய்யக்கூடாது ஒரு காலத்திலையும். கிரகத்திலே என்பது சுபகாரியத்தை பண்ணணும், அசுபத்துக்கு சேர இதெல்லாம் வெளியில பண்ண வேண்டியதுன்னு இப்படித்தான் அந்த காலத்திலே கொண்டிருந்தார்கள். இதுதான் அனுஷ்டானமாக இருந்தது. முன்பு எல்லாம் மாறிவிட்டது. அது நிற்கா. இந்த கிரக பிரவேசம் நடந்து ஒண்ணு இருக்கே, அதையாவது தங்களுடைய கிரகத்துக்கு அந்த பெண் ஆக்ஷன் வரணும். மகாலட்சுமி, கிரகலட்சுமி அவள் வீட்டுக்கு வரா என்று அவளை அழைத்து வர வேண்டும் அந்த பெண்ணை. ஆனால் அதையும் ஆக்ஷன் வருதில்லை. ஏன் அங்க சத்திரத்திலேயே என்ன பண்றா, ஒரு ரூம்ல அதையே பண்ணிவிடுறான். ஏன் அங்க ரூம்ல பண்றானா, அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லைன்னா. கூட்டுன்னு வருதுன்னு சொன்னா இருந்து நேரமாகும், அதெல்லாம் முடியாது, அதனால அவகாசம் இல்லை, அதனால அங்க பண்றா அப்படின்னு தான் ரொம்ப காலமா நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா அப்புறம் தான் ஒரு ரசிகர் சொன்னார், இல்ல இல்ல உமக்கு தெரியாது சுவாமி, அது இல்ல காரணம். என்ன காரணம் தெரியுமா, அதாவது ஒரு சமயம் இப்படிதான் ஒரு பெண்ணை கூட்டின்னு போனார், அவள் கிரகப்பிரவேசம் பண்ணோன்னு. வீட்டு வாசல்லே அந்த பெண்ணானவள் அப்படியே அந்த புருஷன் பர்த்தா கணவனுடைய கையை அப்படியே சொரிஞ்சார். என்னடின்னு இப்படி திரும்பி பார்த்தான். பார்த்த உடனே இந்த வீடு இருக்கு, இது யார் பேர்ல இருக்கு அப்படின்னு செய்கையிலேயே காட்டி கேட்ட உடனே இந்த புர்த்தாவும் அதை கேட்கறியா, எங்க அப்பா பேர்ல இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டான். பெருமையா சொல்லிட்ட உடனே அப்பா பேர்ல இருக்கா, இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்க பேருக்கு வந்தாங்க அப்படின்னு பல்ல கடிச்சுட்டே அவ சொல்லிட்டா. சொன்ன உடனே பார்த்தான், ஐயோ என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு இந்த பர்த்தா பார்த்தான். அப்புறம் போய் அப்படியே 6 மாசத்துக்குள்ள தகப்பனார் தாயார்கிட்ட எல்லாம் பேசி படாத பாடுபட்டான். இதை பார்த்தார் போல இருக்கு அந்த தகப்பனார். பார்த்த உடனே இனி வரவாகிட்டெல்லாம் சொல்லி சொல்லி வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணாதீங்கோ, வந்த அன்னைக்கே மனாட்டு பெண் முதல்ல என் பேர்ல வீட்டை எழுதி கொடுன்னு சொல்லிடுவா, அதனால வேண்டாம் சத்திரத்திலே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா போல இருக்கு. அதனாலே இது ஏற்பட்டது என்று ரசிகர் ஒருத்தர் பரம ரசகரமாக தெரிவித்தார். இதை போல இருக்கக்கூடிய காலத்துல சீதா பிராட்டியானவள் அவள் தெரிவித்த வார்த்தை என்ன என்றால், இந்த பெரிய பட்டணம் இருக்க அது எங்கள் தாப்பனாருடையதுன்னு எம்பெருமான் சொன்ன காலத்துல ஆனந்தப்பட்டாள் சீதா பிராட்டியாக. இப்படியும் சொல்லுவார் உண்டோ, தனக்கால ஆன பிற்பாடும் தாப்பனார் இடத்துல என்ன ஈடுபாடு நம்முடைய பர்த்தாவுக்குன்னு ஆனந்தப்பட்டாள் சீதா பிராட்டிய விடத்துல. இவ்விடத்திலையும் அதே போலத்தான் இவ்விடத்துல எம்பெருமான் இருக்கானே என்னைக்குமே என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்முடைய தாப்பனாருடைய இடம் இது என்று சொன்னால்தான் அவனுக்கு ஆனந்தம்.
அதே போலத்தான் அவனுடைய சேஷபூதனான ஆதிசேஷனுக்கும் அவனுடைய இடம் தகப்பனாருடைய இடம்னு சொன்னாதான் ஆனந்தம். தகப்பனார் யார் இடத்துல? காஞ்சிபுரம் தேவப்பெருமான். அவருடைய இடம் என்று சொன்னால்தான் ஆனந்தம். அதனாலே எம்பெருமானாருடைய இடம் என்று சொல்லாமல் யாருடைய கோயில்னா நந்தகோபனுடைய கோவில் என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அப்படி சொல்லும் காலத்திலே நாயகன் யார் விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வாச்சன். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில், நாயகனாக நிற்கக்கூடியவன் யாருன்னா நந்தகோபன் சொன்னோம். நாயகன் சொன்னா அவன் தான் சொன்னோம். நாயகன் முழுவேலோகக்குமாய் நாதன் என்று எல்லா லோகத்துக்கும் அவன் தான் தலைவனா இருக்கா. எம்பெருமான் தான் நாயகன், அவன்தான் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவனா இருக்கா. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பிரமாணத்தையும் பிரமேயத்தையும் பிரமாதாக்களையும் ரட்சித்த பெருமை அவனுக்கே உண்டான பெருமை. நாளே பிரமாணத்தை ரட்சித்தான். பிரமாணத்தை எப்படி ரட்சித்தான் அப்படின்னா அவன்தான் பிற்பாடு சீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரத்தை வடத்திலே தெரிவித்தான். புள்ளலோகாச்சாரியர் வந்தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்னு கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்டவன் பிரமாணத்தை ரட்சித்தான். அதற்கு பிற்பாடு பிரமேயபூதனான தன்னைத்தானே ரட்சித்துக் கொண்டான். பெருமான் தன்னையே ரட்சித்துக் கொள்கிறான். பிரமாணத்தை ரட்சித்தபடினாலே பிரமாணத்தாலே அறியப்படக்கூடிய எம்பெருமான் பிரமேயம். அப்படிப்பட்ட பிரமேயபூதனான தன்னைத்தானே ரட்சித்துக் கொண்டான் பிரமாணத்தை ரட்சித்தபடியார். அடுத்தபடியார் பிரமாதாவாக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். பிரமாணங்களை எல்லாம் எடுத்து காட்டி பிரமேயனான எம்பெருமானுடைய பெருமையை பலபடியாக அறுதிட்டு காட்டுகிறார் சுவாமி எம்பெருமானார். அதனாலே இவருக்கு பிரமாதா என்று பேர். பிரமாதாவான எம்பெருமானாரையும் ரட்சித்தான். விந்தமனை காட்டிலே வழி தெரியாமல் திகைத்து அங்கே இங்கேயும் தெரிந்த காலத்திலே ஒரு வேடன் வடிவத்திலே வந்து இவரையும் ரட்சித்தார். அதனாலே பிரமாணத்தையும் பிரமாதாவையும் அதனாலே பிரமேயபூதனான தன்னையும் ரட்சித்துக் கொண்ட பெருமை, ரட்சித்த பெருமை அது இவனுக்கே உண்டானது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கே உண்டா. அதனாலே அவனை நாயகன் என்று கொண்டாட வேண்டும். அந்நாயகனாய் நின்ன நந்தகோபன், நந்தகோபன் தேவ பெருமான் அவர்தான் நாயகனா இருக்கார். இங்கே அவருடைய கோவில் இது, அவருடைய இடம் இது என்று சொல்லணும். அப்பதான் எம்பெருமானாருக்கு மிகுந்த ஆனந்தம். நாளே நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் நாயகன் சொன்ன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை சொல்லணும். அல்லது நாயகன் சொன்ன யாரை சொல்லணும் அப்படின்னா நாயகனாய் நிற்கக்கூடியவர் என்று சொன்னால் அவர் பரமாச்சாரியரான யாமுனாச்சாரியர் ஆளவந்தார். ஆளவந்தாரை நாயகன் சொல்லணும். பெருமானாருக்கு ஆளவந்தாரை நாயகன் சொன்ன ரொம்ப ஆனந்தம். என்ன எவ்வளவு மகான், ஆளவந்தாரை போலே கிடையாது என்று ஆளவந்தாருக்கு புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அடிக்கடி கீழே சொல்லி வந்த ஆளவந்தார் ராஜா, எம்பெருமானார் யுவராஜா. அப்படிப்பட்ட யுவராஜாவுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் சென்று சேர வேண்டும் என்கிறபடினாலே தான் மிகச்சிறந்த நிதிகள் ஸ்ரீராமாயணம் என்ன, ரகசியங்கள் என்ன, திருவாய்மொழி என்ன, பஞ்சமோபாயம் என்ன, அதே போல சிஷ்யனாக இவரை இந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசித்து ஆக்க வேண்டும் என்று 5 ஆச்சாரியர்களை நியமித்தார் அக்காலத்தில் பரமாச்சாரியர் யாமுனாச்சாரியர். அப்படிப்பட்ட இந்த 5 ஆச்சாரியர்களும் மந்திரி ஸ்தானத்தில் இருந்து அந்த நிதிகளை எல்லாம் கொண்டு வந்து யுவராஜாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் இடத்திலே சேர்த்தார்கள்னு கீழே பறக்க அனுபவித்தோம் 5 பாசுரங்களில். நாளை அம்பெருமானார் யுவராஜாவா இருக்கார். ராஜா யார் அப்படின்னா ஆளவந்தார். ஆளவந்தார் தகப்பனார் இவர் பிள்ளை என்று மனோபாவனை இவ்விடத்திலே பெருமானாருக்கு அதான் அபிப்பிராயம். அப்படி இருக்கிறபடினாலே ஆளவந்தாரை நாயகன், நாயகனாய் நிற்கக்கூடியவர் ஆளவந்தார். அப்படிப்பட்ட நாயகனாய் இருக்கக்கூடிய ஆளவந்தார், ஆளவந்தார் அவர்தான் இங்கே விவக்ஷைன்னு நாயகன் அதை சொல்லலாம். நாயகனாய் நிற்கக்கூடிய ஆளவந்தார். அதற்கு பிற்பாடு நந்தகோபனுடைய கோவில்னு காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் அவர்தான் தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கார். அவருடைய கோயில் நாயகன்னு சொன்னா யார வந்தார சொல்லணும், அல்லது நாயகன்னு சொன்னா யாரை சொல்லணும். இடத்துல நாயகன்னு சொன்னால் இந்த தோரண வாசல் காப்பான், அதே போல இந்த வாயில் காப்பான், கோயில் காப்பான், இவர்களை நாயகன்னு சொல்லணும். ஏன் இவர்களை நாயகன்னு சொல்ல வேண்டும் அப்படின்னா நாயகரான எம்பெருமானாரையே தரக்கூடியவர். நாயகன்னு உள்ள இருக்கக்கூடியவர் எம்பெருமானார்னு ஆண்டாளுடைய அபிப்பிராயம். நாயகன எம்பெருமானார் யாரை நினைக்கிறார் அப்படின்னா நாயகனாக எம்பெருமானார் ஆளவந்தாரை நினைக்கிறார். ஆனால் இவர்கள் நினைப்பது யார் என்றால் நாயகரான எம்பெருமானாரையே தரக்கூடிய நாயகர்கள் இந்த கோயில் காப்பான், தோரணவாசல் காப்பான். இவர்கள் தான் நமக்கு நாயகர்கள். ஏன் அப்படின்னா இவர்கள் தானே எம்பெருமானாரோடைய நம்ம சேர்த்து வைக்க போறோம். அதனாலே ஆண்டாளுடைய அபிப்பிராயத்தாலே இவர்கள் நாயகன்.
இங்கபடினாலே நாயகனாய் நீதான் நாயகன், நாயகனாக நிற்கக்கூடியவன் நீ. யாருக்கு நாயகன் நீ என்றால் எம்பெருமானாரையே ரட்சிக்கக்கூடிய நாயகன், எங்களுக்கு நாயகன். அப்படிப்பட்ட நாயகனாக நிற்கக்கூடிய நீ எங்க நிற்கிறனா? இன்ன நந்தகோபனுடைய கோவில், நந்தகோபனுடைய கோயில் நாயகனாயின்ன கோயில் காப்பானே என்று நாயகனாயின்ன காப்பானே, நாயகனாக நிற்கக்கூடியவன் நீர்தான் காக்கிறீர் இவ்விடத்துல என்று இவ்விடத்துல இந்த கோயில் காப்பான் வாசல் காப்பானை தெரிவிக்க வேண்டும். எம்பெருமானார் அபிப்பிராயத்தாலே நாயகனாய் நின்ன காப்பானே என்று நாயகனாக நின்றவர் ஆட வந்தார். அவர்தான் என்னை ரட்சித்தார், அவர்தான் என்னை இந்த சம்பிரதாயத்துக்குள்ளே அழைத்து வந்தார். அதனாலே நாயகனாக நின்று காக்கக்கூடியவர் யார்? எம்பெருமானார். நந்தகோபன் அவன்தான் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள், அவனுடைய கோவில் இது. அப்படிப்பட்ட இடத்தை இப்பொழுது காக்கிறார்கள் இந்த கோயில் காப்பானும் வாசல் காப்பானும். இதனாலே இவர்களை நாயகன் சொல்றான். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே. கொடித்தோன்னும் தோரணவாசல்னு நிறைய கொடிகள் எல்லாம் இருக்கு. அடுத்தபடி நிறைய கொடிகள்லாம் கட்டி வச்சிருக்கு. எதுக்காக கொடியெல்லாம் கட்டியிருக்கு அப்படின்னா, ரொம்ப அதிகால வேளையில வருவர்கள் இந்த பெண்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள் மகனியர்கள் எல்லாம் வருவர்கள். வந்தால் இவ்விடத்துல அவர்களுக்கு இடம் தெரிய வேண்டும். நம்மை தேடிக்கொண்டு சிஷ்ய வர்க்கங்கள் எல்லாம் வருவார்கள். தானே ஆச்சாரியனை தெரிந்து சிஷ்யெல்லாம் வருவார்கள். அதுக்காக அவளுக்கு தெரியணும், தெரியாமல் இருக்கக்கூடாது. இருட்டுல எம்பெருமானார் திருமாளிகை எங்க இருக்கு, அவருடைய ஸ்ரீமடம் எங்க இருக்கு என்று அவர்கள் தேடி வரக்கூடாது. அதனால இங்க இருக்கணும். அப்படித்தான் பார்க்கிறோம். எம்பெருமானுடைய சன்னதின்னு பார்த்தார் இடத்துல இது எங்க இருக்கு? நந்தகோபனுடைய கோயில்னா காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் என்ன சொன்னால், இப்போ காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதிக்கு போறாள் ஆண்டாள். எங்க போறார் விசாரித்தார். அதெல்லாம் விவக்ஷை இல்லை, இடமெல்லாம் இங்க விவக்ஷை இல்லை. இங்கே எம்பெருமானார் இருக்கிறார். எல்லாம் மனோபாவனை தானே. ஆண்டாளுடைய திருப்பாவைன்னு பார்த்தால் அனுகரிக்கிறாள் ஆண்டாள். கோபிகைகளை அனுகரிக்கிறாள் சாதாரண அர்த்தம். அதனாலே அனுகாரம் தானே இடத்துல பாவனா பிரகர்ஷம். நாளை பாவனையினாலே இருக்கிறபடினாலே எம்பெருமானார் ஒரு இடத்துல இருக்கார். அந்த இடத்துல ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் தான் தாப்பனாரா இருந்து அவன் இருக்கா, பெருந்தேவி தாயார் இருக்கா, இவாள்லாம் இருக்கா. அப்படிப்பட்டது அந்த ஸ்ரீமடம் அல்லது திருமாளிகை அல்லது அதை கோவில்னே சொல்லிடலாம். ஆக அந்த இடத்துக்கு சென்றாள் ஆண்டாள் என்பதுதான் இவ்விடத்துல விவக்ஷையை தவிர அந்த இடம் தான் இந்த இடம் தான் என்பதெல்லாம் இங்க கிடையாது. அதனால இது எப்படி இருக்கக்கூடியது அப்படின்னா, சாதாரணமா திருப்பாவையில பார்க்கும் காலத்திலே ஒரு விசாரம் பண்ணுகிறார்கள் பெரியவர்கள். கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே அப்படின்னெல்லாம் நிறைய கொடியெல்லாம் கட்டியிருக்கு என்றெல்லாம் இதெல்லாம் தெரிவிக்கிறாளே ஆண்டாள். தெரிவித்தா இவள் பாவனையாலே, பாவனையே இருக்கட்டும், பாவனையாலே திருவாய்ப்பாடியிலே இருக்கா. திருவாய்ப்பாடியில நந்தகோபனுடைய கிரகத்துக்கே போறான். அங்க கண்ணன் படுத்துன்னு இருக்கான் உள்ள. அவனை போய் பார்க்க போகிறாள் என்று சொன்னால், நந்தகோபனுடைய கிரகத்துக்கு அப்படிலாம் பெரிய கொடிகள் எல்லாம் உண்டா, தோரணம் எல்லாம் உண்டா, எல்லாம் உண்டானா? நந்தகோபன்னு சொல்லக்கூடியவர் ஒரு இடையர், சாதாரண இடையர். என்னத்தான் அந்த இடையர்கள் கூட்டத்துக்கு அவர் தலைவரா இருந்தாலும், என்னவோ பெருசா கொடிகள்லாம் கட்டியிருந்தது வாசல்ல, இதெல்லாம் இருக்க போறதா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. என்னவோ மிஞ்சி போனா என்ன இருக்கும், சாதாரணமா இருக்கக்கூடிய கிரகங்கள், ஏதோ ஓலையாலான கிரகம்னா எல்லாம் சின்ன சின்ன வீடுகள் இருந்ததுன்னா இவருடையது கொஞ்சம் பெருசா வேணா இருக்கலாம் வீடு, அவ்வளவுதானே தவிர என்ன, பசுக்கள் நிறைய இருக்கு, அவைகளுக்கெல்லாம் இடம் வேணும் என்கிறபடினாலே பசு கொட்டையே பெருசா இருக்கும் அதுல கூட, அவ்வளவுதானே தவிர வேற என்ன இருக்க போறது, ஒன்றும் பெருசா கிடையாது என்று விசாரம் பண்ணி தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள். ஆனா ஆண்டாள் சொல்றாளே, எதனாலே சொல்றா அப்படின்னா, போலே திவ்ய தேசங்களுக்கு செல்லும் காலத்துல திவ்ய தேசத்துல இதெல்லாம் இருக்கும், அங்க போகும் காலத்துல இப்படிலாம் போகணும், நாம் இந்த முறையிலே செல்ல வேண்டும் என்று வேதமனத்துக்கும் வித்த ஆகிறபடினாலே நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் காட்டுகிறாள் விளக்கு. அதனாலே தெரிவிக்கப்பட்டது. அதனாலே திவ்ய தேசமாகவே இவள் நினைத்து கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானேன்னு, கொடி என்பது திவ்ய தேசங்களிலே கருடத்வஜர்கள், எம்பெருமானுடைய மதில் மேலே கருடத்வஜம் இருக்கு, கொடியணி நெதுமதில் கோபுரம் குறுகினர்னு பரவதத்துல போனாலும் நிறைய கொடி கட்டி வச்சிருக்கு இவ்விடத்திலே மதில் என்று ஆழ்வார் வர்ணிக்கிறார். அப்படி இருக்கிறபடினாலே இவ்விடத்திலையும் வரதனுடைய சன்னதி, அதாவது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய இடம்னு சொன்னால் அப்பொழுது அங்கே கொடிகள் இருப்பதற்கு எந்த குறையும் இல்லை. அதனாலே கொடிகள் இருக்கின்றன இவ்விடத்துல. எதனாலே கொடி இருக்கு அப்படின்னு சொன்னா, ரொம்ப தாகத்தோடைய ஒருவர்கள் ஆண்டாள் போட்டியினர் எம்பெருமானாரை அனுபவிக்க வேணும், என்னதான் ஆனாலும் அண்ணா ஓலியோ
அண்ணாவா இருக்கிறபடினாலே அண்ணாவை அனுபவிக்கணும்னு தங்கைக்கு ரொம்ப ஆசை ஆண்டாளுக்கு. அதனாலே தாகத்தோட வருவள். அப்படி தாகத்தோட வரும் காலத்துல இங்கே எது திருமாளிகை என்றே இருட்டில் தெரியலன்னா ரொம்ப கஷ்டப்படுவா. அங்கேயும் இங்கேயும் தேடி கடைசியில பிராணனே போயிடுங்க. அப்படி ஏற்படக்கூடாது என்கிறபடினாலே தான் இங்கே கொடிகள் இருக்கின்றன. ஒரு பாலைவனம் இருக்கு, அதுல ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் என்று வைப்பார்கள். தார்மீகர்கள் பாலைவனத்தில் வந்தா ரொம்ப தாகம் எடுக்கும், அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்கிறபடினாலே ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் வச்சா அதுக்கு மேல ஒரு கொடி இருக்கும். ஏன் கொடி இருக்குன்னா, வெகு தூரத்துல இருந்து பாலைவனத்தில் நடந்து வரக்கூடியவன் அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நடந்தா பிராணனே போயிடும் என்கிற நிலைமை இருக்கும்போது ரொம்ப தாகம், நாளை உயிரை போயிடும் என்ன இருக்கும் காலத்துல இந்த கொடியை பார்த்தால் அப்பா அங்க போனா தீர்த்தம் கிடைக்கும்னா கொடி இருக்கு என்று அவ்விடத்திற்கு ஓடி சென்று விடுவான். எப்பயாவது உயிரை பிடிச்சுனாவது போயிடுவோம். அந்த கொடி தெரியலன்னா பிராணன் அங்கேயே போயிடும். அதே போலத்தான் இவ்விடத்துல எம்பெருமானார் எப்படி இருக்க அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அதுக்கு மேலே எம்பெருமானார். எம்பெருமானார் எப்படி இருக்க, அவரே ஒரு ஆச்சரியமான தடாகத்தை போல இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். எம்பெருமானார் அப்படிப்பட்டவர், நிறைய குணங்கள் நிறைந்தவராக இருக்கார், அவ்வளவு பரமசுந்தரராக இருக்கார். அப்படிப்பட்டவர் என்ன குணம், தடாகம் தடாகம்னா நீர்நிலை, என்ன நீர்மை எம்பெருமானாருக்கு, அந்த நீர்மையோட கூடினவராக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏரி, அதாவது நீர்மை என்று சொன்னால் என்ன, பெரியவன் சிறியவன் என்பதெல்லாம் பார்ப்பதே கிடையாது. எம்பெருமானார் இருக்காரு, உபதேசம் பண்ணும் காலத்துல இவன் பெரியவன் இவன் சின்னவன் என்றெல்லாம் பார்க்காமல் எல்லோருக்கும் உபதேசம் பண்ணுகிறார் சுவாமி எம்பெருமானார் என்பதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஆசை ஒண்ணுதான் நான் வேணும், கேட்கலன்ற ருச்சி வேணும், விசுவாசம் வேணும், அது இருந்தா போதும். அப்படிப்பட்டவர்களுக்கு எம்பெருமானார் உபதேசம் பண்றார்கள். அது மட்டுமல்லாமல் எல்லோரோடும் கலந்து பரிமாறக்கூடிய தன்மை எம்பெருமானாருக்கு உண்டு. அப்படி இருக்கிறபடினாலே இவர் ஒரு நீராவே இருக்கிறார் சுவாமி எம்பெருமானார். நீர் எப்படி எல்லா பதார்த்தத்தோடையும் கலந்து பரிமாறதோ அதே போலத்தான் இடத்திலே எம்பெருமானாரும் எல்லா பதார்த்தத்தோடையும் கலந்து பரிமாறக்கூடிய தன்மையோட கூடியிருக்கார், எல்லோரோடையும் கலந்து பரிமாறுவர். அப்படிப்பட்ட எம்பெருமானார் அவர் நீராக இருக்கார். அப்படி நீராக இருக்கக்கூடிய எம்பெருமானாரை மிகவும் தாகத்தோட கூடின ஆண்டாள் ஓட்டினர் அனுபவிக்க வேண்டும்னு வருங்காலத்துல எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொன்னால் அப்பொழுது இவர்களுக்கு பிராணனே போயிடும் என்கிறபடினாலே கொடி இருக்கிறது விடத்தே கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்கிறவ. இங்கே இவர்கள் வாசல் காப்பான் காப்பான்னு சொன்னா யார் காத்துட்டு இருக்கா அப்படின்னா, ஆண்டாள் இருக்காலே பொதுவா அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை இட்டே தெரிவிக்கிறார்கள். பேரை சொல்லாமல் அவர்கள் என்ன காரியம் பண்ணுகிறார்களோ அந்த காரியத்தை இட்டு ஆண்டாள் இங்கே தெரிவிக்கிறார். ஏன்னா இவருக்கு பேரெல்லாம் என்னன்னு ஆண்டாளுக்கு தெரியாது என்று ஒரு அர்த்தம் காட்டுகிறார் இடத்துல. காரணம் என்னன்னா, இடைப்பெண் என்று சாதாரணமா திருப்பாவையில இது சொல்லப்பட்டது. இவள் இடைச்சியா இருக்கிறபடினாலே இந்த கோயில் காப்பான் வாசல் காப்பான் இவ பேர்லாம் தெரியாது, அதனாலே அதை சொல்லவில்லை என்று காட்டுகிறார். ஆனா இவ்விடத்துல எம்பெருமானார் சந்நிதிக்கு ஆண்டாள் வரும் காலத்துல இவளுக்கு அப்படி தெரியாமல் எல்லாம் இல்லை. ஆனாலும் ஏன் இங்கே பேர் சொல்லவில்லை என்றால், இதை போல இருக்கக்கூடிய அதிகாரி, அதாவது காயில் காப்பான் தோரண வாசல் காப்பான், அவர்கள் இன்னார்னு சொல்ல வேண்டாம். எம்பெருமானார் ஸ்ரீமடத்தை யாருக்கு வேணாலும் காக்கலாம், இன்னார்னு சொல்ல வேண்டாம். இப்பொழுது நாம் போகும் காலத்துல யாரோ காத்துட்டு இருக்க, அவர்களை நாம் இவ்விடத்தை தொடர்ந்து அவர்களிடத்திலே பேசி உள்ளே அனுமதியை பெற்று செல்ல வேண்டும் என்பதை காட்டுகிறாள் ஆண்டாள். ஆனா இங்கே நன்னா ஆராய்ந்து கூர்ந்து பார்த்தோம்னா, இந்த வாசல் காப்பான் தோரண வாசல் காப்பான் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் யாருன்னா எம்பெருமானாருடைய திருமேனியிலே மிகவும் பரிவோடே கூடினவர்கள், மிகவும் ஈடுபட்டவர்கள். எம்பெருமானார் திருமேனிக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது என்று அந்த திருமேனியிலே மிகுந்த ஈடுபாடு, எம்பெருமானாரிடத்தில் மிகுந்த ஈடுபாடோட கூடினவர்கள். அவர்கள்தான் காவல் காக்கிறார்கள். அப்படிப்பட்டதானே காவல் காக்க முடியும். யாரையோ காவலுக்கு நிறுத்தினோம்னு சொன்னா அவளுக்கு அந்த திருமேனியில ஈடுபாடே இல்லைன்னா அப்போ அவர்கள் நன்னா ஜாகிரதையா ரட்சிக்க மாட்டான். ஆனா இவர்கள் ஜாகிரதையா ரட்சிக்கிறார்கள் சொன்னா அப்போ திருமேனியில மிகுந்த ஈடுபாடு. அப்படி திருமேனியில ஈடுபட்டவர் யார் என்றால் ஒருத்தர் கிடாம்பி ஆச்சார். கிடாம்பி ஆச்சானுக்கு ரொம்ப ஈடுபாடு எம்பெருமானாருடைய திருமேனியிலே என்று பார்க்கிறோம். எம்பெருமானார் திருவரங்கத்தில் இருந்த காலத்துல திருவரங்கத்துல
இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் அநேகம் குறைகள்லாம் இருந்தது. இந்த குறைகளெல்லாம் சரிப்படுத்தணும்னு எம்பெருமானார் அடிக்கடி கோவிலில் இதை இப்படி பண்ணுங்கோ, அதை இப்படி பண்ணுங்கோ, இதை நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று இப்படியே நியமித்து கொண்டே வந்தார். அப்படி நியமித்து கொண்டே வரும் காலத்தில் அங்கே இருந்தவர்கள், அங்கே இருந்த சில பேருக்கெல்லாம் எம்பெருமானார் இடத்துல வருத்தம் கோபமும் ஏற்பட்டது. சில பேர் ஆமாம் எம்பெருமானார் சொல்றது சரிதான், நாம் இப்படி நடந்துக்கணும் என்று நினைத்தார்கள் சில பேர். ஆனால் சில பேருக்கு என்ன ஆயிற்று அப்படின்னா, இது என்ன இப்படி வர்றாரு எம்பெருமானார் இப்படி நினைக்கிறார், இப்படி அதை மாற்றி இதை மாற்றுன்னு எங்கேருந்தோ காஞ்சிபுரத்துலேருந்து வந்துட்டு வருமா நம்ம சிக்ஷித்து கொண்டே இருக்கிறார் இவர் எம்பெருமானார் என்று இப்படி இது ஒரு மாதிரி அவர்களுக்கு ஒரு அசமாதானத்தை கொடுத்தது. அப்படி இந்த அசமாதானம் கொடுக்க கொடுக்க என்ன ஏற்பட்டது, விரோதம் ஏற்பட்டது எம்பெருமானார் இடத்துல. விரோதம் ஏற்பட்டபடினாலே அவர்களெல்லாம் சில பேர்லாம் சேர்ந்து இவரை எப்படியாவது கொண்டுடணும், எம்பெருமானாரை முடிச்சிடணும் என்கிற எண்ணத்துக்கு வந்தார்கள். ஏன்னா இவர் இருந்தால் ஒரு கைங்கரியமோ நம்ம செய்யவே விட மாட்டார் போல இருக்கு, இப்படி பண்ணுங்கோ அப்படி பண்ணுங்கோ இப்படியே சொல்லிட்டே இருப்பார் போல இருக்கு. அதனால இவரை முடித்து விட வேண்டும் என்கிற தீர்மானத்துக்கே வந்து சேர்ந்தார்கள் சில பேர். அப்படி வந்தபடினாலே அதில் சில பேர் தீர்மானித்தார் இவரை விஷம் வைத்து கொண்டு விட வேண்டும் என்று தீர்மானி. ஆனால் எப்படி விஷம் வைக்கிறது அப்படின்னா அதுக்கெல்லாம் எத்தனையோ இப்படிலாம் பண்ணலாம் என்றெல்லாம் அவர்கள் எல்லாம் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய சித்தமாக இருந்தார். எம்பெருமானார் நித்தியம் தம்முடைய மாதுகரம் அதற்காக எழுந்தருள்வர். மாதுகரம்னா என்ன, மதுகரம் மதுவை சேகரிக்கிறது. அதாவது என்ன, வண்டுகள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா புஷ்பங்கள்ல சென்று சென்று தேனை சேகரிக்கிறது. அதற்கு மதுன தேன், தேனை சேகரிக்கிறது. அதற்கு மாதுகர விருத்தி என்று பெயர். மாதுகர விருத்தி என்பதைத்தான் எம்பெருமானார் செய்தார். இந்த மாதுகர விருத்தின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எம்பெருமானார் இருக்காரு தமக்கு மிகவும் வேண்டிய கிரகங்கள், அதாவது அந்த கிரகத்தில் இருக்கக்கூடியவா பரம சுத்தியோட கூடியிருக்கா, நல்ல ஞானத்தோடையும் அனுஷ்டானத்தோடையும் பகவத் பக்தியோடையும் ஆச்சாரிய சம்பந்தம் கொண்டவர்களாகவும் எல்லா இடத்திலையும் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட கிரகங்களிலே சென்று அவர்கள் பக்குவம் பண்ணி வைத்த பிரசாதம் தளிகை பண்ணி வச்சிருக்கார். அந்த பிரசாதத்தை தம்முடைய மர பாத்திரம் சிக்கம் என்று பேர் அதிலே பெற்றுக்கொள்வர். இந்த மது தேனை சேகரிக்கிறா போலே ஆங்காங்கே கிரகங்கள்ல சென்று ஒருத்தர் பிரசாதம் கொடுப்பா, ஒருத்தர் காய்கறி கொடுப்பா, ஒருத்தர் நெகிழமுது கொடுப்பா, ஒருத்தர் சாரமுது கொடுப்பா, இப்படி அந்த பிரசாதங்களை சேகரிப்பது. இப்படி சிக்கம் என்கிற அந்த மண்பா அதாவது இந்த மர பாத்திரத்துல எல்லாத்தையும் சேகரிப்பது. அடியன் பொதுவா இவ்விடத்துல புரியறதுக்காக சொன்ன இடத்துல நெகிழமுது சாரம் இவ்வளோலாம் பண்ணி எல்லாரும் போடுவாளா பெருமானாருக்குன்னு, அதெல்லாம் விஷயம் அன்று. இப்படி ஒரு பதார்த்தத்தை ஆங்காங்கே சென்று சேகரிப்பது. அப்படி கிரகங்கள்ல சென்று சேகரித்து வந்து அதை அவ என்ன பண்ணுவா, தடியை பண்ணி எம்பெருமானாருக்குன்னு தனியாக எடுத்து வச்சுடுவா. அந்த தடியை இவர் பெற்றுக்கொள்வர். பெற்றுக்கொண்டு வந்து தம்முடைய திருவாராதன பெருமாளான வரதராஜ பெருமாளுக்கு சமர்ப்பித்து பிற்பாடு இவர் கொள்ளுவர். இதற்கும் உஞ்சவிருத்திக்கும் வித்தியாசம் உண்டு. உஞ்சவிருத்தின்னு சொல்லக்கூடியதற்கு அது எப்படிப்பட்டனா கதிர் பொறுக்கி ஜீவித்தல்னு அதற்கு பேர். அதாவது என்ன, ஆங்காங்கே நெல் கதிர்கள் எல்லாம் கீழே சிதறி இருந்ததுன்னா அதெல்லாம் பொறுக்கிண்டு வந்து அதை சமைத்து உண்பது என்பது ஒன்று உண்டு. அதுதான் உஞ்சவிருத்தி என்று சொல்லக்கூடியது. உஞ்சவிருத்தின்னு சொன்ன ஆங்காங்கே கிரகங்கள் வாசல்ல இப்படி பெருமானுடைய பாசுரங்கள் அனுசந்தானம் பண்ணி நடந்து போயிட்டே இருக்குது. போயிட்டே இருந்தா எந்தெந்த கிரகத்துல இவருக்கு பச்சையா பதார்த்தங்கள், அரிசினா அரிசியாவே கொடுத்துருவா, பக்குவம் பண்ண மாட்டார், அதை சமைக்க மாட்டார்கள். அதுதான் உஞ்சவிருத்தி. அதை சமைக்காமல் பச்சையாவே கொடுத்து விடுவார்கள். காய்கறியோ பருப்போ அதே போல அரிசியோ இதெல்லாம் பச்சையாவே கொடுத்துடுவா. அதை இவ என்ன பண்ணணும், கொண்டு வந்து தங்கள் கிரகத்திலே அதை சமைத்து பெருமாளுக்கு தடியை அம்சம் பண்ணி அதை இவர்கள் கொள்ளுவார்கள். அது உஞ்சவிருத்தி. அதை செய்தவர்கள் தான் குரத்தாழ்வார், வேதாந்த தேசிகன், இவெல்லாம் இதை பண்ணினான். மாதுகரம் என்பது சன்னியாசிகளுக்கு உண்டானது. இவர்கள் தளிகை பண்ண மாட்டார். என்ன, அக்னி காரியம் அவளுக்கு கூடாது. நாளை பச்சையா பதார்த்தத்தை கொடுத்தா எப்படி சாப்பிடுறது, பச்சையா சாப்பிட முடியுமா? அதை கொண்டு போய் பக்குவப்படுத்தணுமோ இல்லையோ, சமைக்கணுமோ இல்லையோ, அதற்கு அக்னி காரியம் செய்ய முடியாது. சன்னியாசிகள் செய்ய முடியாதபடினாலே இவர்கள் மாதுகர விருத்தி என்று ஏற்கனவே அவர்கள் சமைத்து வைத்ததை இவர்கள் பெற்று வருவார்கள். எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து இவர்கள் அதை உட்கொள்வார்கள். இதுதான் கிரமம். இப்படி எம்பெருமானா நித்தியம் மாதுகர விருத்தி அதை செய்து வருகிறார். அப்படி செய்து வரும் காலத்திலே ஒரு நாள் என்ன ஏற்பட்டதுன்னா, ஒரு கிரகத்திலே போய் இவர் எப்பொழுதும் அந்த கிரகத்திலே என்ன ஆச்சார அனுஷ்டானத்தோட கூடினவர்கள்னா அந்த கிரகத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியவர் தான். அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளையானவள் அவள் வந்தாள். வந்து எம்பெருமானாருடைய பாத்திரத்தில் இதை சேர்க்கும் காலத்தில்
முகமெல்லாம் அவளுக்கு ரொம்ப வாடி இருந்தது. இந்த சமயத்தில் சேர்க்கும் காலத்தில் அவள் கட்டவரல் வழியா சேவித்தார். என்னைக்குமே பிரசாதத்தை நேராக தான் பரிமாறும் காலத்தில் எப்பொழுதுமே இப்படித்தான் சேர்க்க வேண்டும். இப்படி சேர்க்கணும், இப்படி நேர சேர்க்கணும், அல்லது இப்படி சேர்க்கணும். இப்படி கரண்டி இப்படி மாற்றி சேர்த்தாலே சேர்க்காதே எப்படி அப்படின்னு கத்துவர்கள் அந்த காலத்தில். ஏன்னா இப்படி சேர்க்கக்கூடாது, மறித்து விடக்கூடாது. மறித்து விடுறதுன்னு எது? அபர காரியங்கள்ல தான் கட்டவரல் வழியா மறித்து விடுவது என்பது. நாளை கரண்டியா இருந்தா கூட அதுல எடுத்து சாதிக்க மறித்து சாய்க்கக்கூடாது, நேரதான் சாய்க்கணும். இந்த பெண் பிள்ளையானவள் எம்பெருமானாருக்கு அந்த அன்னத்தை இடும் காலத்துல மறித்து கொடுத்தாள். கட்டவரல் வழியா இப்படி மாத்தி வச்சு விட்டார், சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவிக்கவும் சேவித்தார். என்னைக்குமே இதெல்லாம் அபர காரியங்கள்ல தான் செய்யக்கூடியது. ஒன்றும் பிரசாதத்தை இட்டு விட்டு சேவிப்பது என்பதெல்லாம் அதையும் செய்தால் அக்காலத்திலே அந்த பெண் பிள்ளை. நாளை இதை செய்த உடனே என்னைக்குமே பிரசாதம் அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி சேவிக்கிறதுன்னு வழக்கம். ஆனா பிரசாதத்தை கொடுத்து சேவிப்பதுன்னு அபர காரியங்களுக்கு உண்டானது. எம்பெருமானாரை சேவிக்கவும் சேவிச்சுட்டார். கண்கள்லையும் கொஞ்சம் கண்ணீர் இருந்தது. பார்த்தார் எம்பெருமானாருக்கு இது செய்யா படல, என்னடா இந்த பெண் பிள்ளை இப்படி பண்றா என்று அவனாலே சொல்லவும் முடியல. என்ன பர்த்தா உள்ள இருக்கான், அவன் தான் நியமிச்சிருக்கான் எம்பெருமானாருக்கு விஷம் வச்சு முடிச்சுடணும் அப்படின்னு தான் நாங்கள்லாம் தீர்மானம் பண்ணிவிட்டோம். கோயிலில் இருக்கிறவெல்லாம் தீர்மானம் பண்ணி இடத்துல சொல்லிவிட்டா, அதனாலே நீ கொடுத்துடு, பிரசாதத்தை கொடு எம்பெருமானாருக்கு, முடிந்து போகட்டமா என்று தெரிவித்தபடினாலே அதை செய்தாள் இவள். பார்த்தாரோ எம்பெருமானார், சரி இதுல ஏதோ குறை இருக்கு இந்த பிரசாதத்துல, அதனால்தான் இந்த பெண் பிள்ளை இப்படி பண்ணுகிறாள் என்பதுதானோ, என்னைக்குமே இப்படி பண்ணதில்லை, இன்னைக்கு இப்படி பண்றாளே என்று மிகுந்த வருத்தத்தை அடைந்தார் எம்பெருமானார். ஐயோ இதுல ஏதோ விஷம் கலந்திருக்கு போல இருக்கு, அதனால்தான் இந்த பெண் பிள்ளையானவள் இப்படி மறித்து நமக்கு கொடுக்கிறாள், அதற்கு மேலே சேவிக்கவும் சேவித்தார் என்று மிகுந்த வருத்தத்துடன், ஐயோ நாம் நித்தியம் ஒருத்தருடைய கிரகத்திலே விசுவாசத்துடன் இவர் நமக்கு நல்ல ஆச்சாரசீலர் அனுஷ்டானசீலர் கொண்டு இவர் கிரகத்திலே நாம் பிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாம்னு சொன்னா, இந்த கிரகத்திலே எப்படி இருக்குன்னா போய் எங்க போய் நாம் பிரசாதங்களை ஸ்வீகரிப்பது என்று நினைத்தார் எம்பெருமானார். மிகுந்த வருத்தத்துடன் நேர அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு போனார். சகரமிஷ்டமான அன்னத்தை சாகர கிராமினியில் கலந்தார் என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இடத்துல சகரமிஷ்டமான அன்னத்தை, சகரமிஷ்டம் என்று விஷம் கலந்த அன்னம், விஷம் கலந்த அன்னத்தை சாகரகாமினியில், சாகரகாமின்னா சாகரம் சமுத்திரத்தை சென்று சேருகிறது, இது காவேரி நதி, அந்த காவேரியில கொண்டு போய் கரைத்தார் எம்பெருமானார். அக்காலத்திலே பிரசாதங்கள் கரைச்சுட்டார். இடத்துல பார்த்தார், இனி நாம் போஜனமே கொள்ளக்கூடாதுன்னா, இனி எப்போ இந்த எண்ணம் வந்துருத்தோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு, இனி இங்கே நாம் போஜனமே கொள்ளக்கூடாது, அப்படியே இருந்து எம்பெருமானை சென்று நாம் சேர்ந்து விட வேண்டியதுதான் என்கிற முடிவுக்கு வந்துட்டார் எம்பெருமானார். வந்துட்டோ ஒன்னும் உட்கொள்ளாமல் அப்படியே கிடக்கிறார்.